வையகமே வையகமே, வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே, உன் வயிற்றிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழியில்லை. SSLC படித்தும் வேலை இல்லை, மேல் படிப்புக்கு பணம் இல்லை. பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை, மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை. இவை இரண்டுவே எனக்கு இல்லை. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். கயத்தாற்றங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு, இந்த அனாதை சங்கருக்கு அத்தி மரத்திலே தூக்கு. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். ஐயோ, இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே. அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? சொர்க்கத்திலா நரகத்திலா? என்னை பத்த நீ என்ன சொர்க்கத்திலா இருப்ப, நரகத்துலதான் இருப்ப. இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன். அம்மா, வர்றாங்க. கடல்ல விழுந்து சாகலான்னு போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு. பெரியப்பா, ராமு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, யாரோ வராங்களே. இனிமே நான் ஏன் உயிர் வாழும்? எனக்கு எதுக்கு சிரமம்னு முன்கூட்டியே யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான். அவன் எங்கிருந்தாலும் வாழ். கடவுளே. சீதா, சீதா. என்னங்க இது? ஆமா சீதா, நீ இதுக்கா இங்க வந்த? காதல் ஏற்பட்ட தோல்வினால தற்கொலை செஞ்சுக்க வந்தேன். இது எனக்காக போட்ட கயிறு. ஏமா பொய் சொல்ற? அது நான் போட்ட கயிறு, அனாவசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது. நீ போட்ட கயிறா? ஆமா, நீ யாரு? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? என் பேரு சங்கர். நான் SSLC படிச்சிருக்கிறேன். சொந்தமா நாடகம் நடத்தினேன், லாஸ் ஆயிட்டேன். கொத்தவால் சாவடியில இருந்து கோடம்பாக்கு வரைக்கும் வேலை தேடினேன் தேடினேன் தேடிக்கொண்டே இருந்தேன். பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காந்தேன். விறுவிறுன்னு வீட்டுக்காரன் வந்து வாடகை கேட்கிறான். ஏன்டா இவ்வளவு நேரம் உட்காந்தேன்னு. இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும்? அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. இல்லப்பா, நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன். நான் என்ன திரும்பி வர்றதுக்கா சாகுறேன்? என்ன தடுக்காத. இல்லங்க, வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம். வேலை தேடி அலைஞ்ச செத்தா அது உங்களுக்கு பெருமை. இது கூட நல்ல யோசனை. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் லேட் பண்ணாதீங்க. கயிறா இருந்தாம நான் பாத்துக்கிறேன். சீதா, ராமு, சீதா, நம்ம சாவுலையாவது ஒண்ணு சரி. வா சீதா. ஆமா, இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறீங்க? அதானே. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியலையே. ஏன்? நான் இவரை காதலிச்சேன், ஆனா இவர் என்ன கைவிட்டுட்டாரு. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி செய்யலாமா? நான் என்ன செய்வேன்? எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி. எல்லாரும் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட ராமு, என் புணத்தை தானே நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா. உங்க சித்தப்பா வெறுத்துட்டு வந்துட வேண்டியதானே? முடியாது. எங்க சித்தப்பா கிரீச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அப்ப ஒண்ணு செய், என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாந்துரு. என்னப்பா நீ விளையாடிட்டே இருக்க? எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன். அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற? அப்ப உங்க சித்தப்பாவை சம்மதிக்க வை. எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு. அந்த பொறுப்பை என்கிட்ட விடு. சீதா, என்ன மறந்துடு, நீ என்ன மறந்துடு சீதா. ராமு, உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதே மாதிரி என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் என்னுடைய கணவர்னு முடிவு செஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு நான் எப்படி வாழ்க்கைப்பட முடியும்? அதுக்காக தாய்க்கு தாயா சின்ன வயசுல இருந்து என்ன எடுத்து வரத சித்தப்பாவை நான் விரோதிச்சுக்க முடியுமா? இவ்வளவு கோழையா இருக்க நீங்க ஏன் என்ன காதலிச்சீங்க? தப்புதான் சீதா, தப்புதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் பண்றாங்களே, நான் லவ் பண்ணா என்ன தப்புன்னு தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு லவ்வே வேண்டாம். என்ன மறந்துடு சீதா, நீ என்ன மறந்துடு. இதை விட தூக்குல போய் தொங்குன்னு சொல்லுங்க. இப்ப நிம்மதியா போய் செத்து போறேன். வேண்டாம் சீதா, வேண்டாம். அங்க ஏன் சித்தப்பா தூக்குல தொங்குவேங்கிறாரு, இங்க நீ தூக்குல தொங்குவேங்கிற. நான் எங்க போய் தொங்குவேன்? பார்க்ல எவ்வளவோ மரம் இல்ல, எதுல போய் தொங்க? ஏன்டா தூங்குறவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற? மிஸ்டர், சம்பந்தம் இல்லாத விஷயம் ஏன் தலையிடுற? நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். நீ யாரு? நான் யாரு? அப்ப பொண்ணு, உனக்கு எவனாவது அப்ப பெரியப்பா இருக்க மாட்டான், அறிவு கேட்டவன். போய் அவங்கிட்ட சொல்லு போ. பெரியப்பா. ஆமாடா டேய், நான் இவளுக்கு பெரியப்பாடா. பெரியப்பா உனக்கு இல்லடா, இவளுக்குடா. ஆனாலும் ரொம்ப குழப்பறான் இவன். தண்ணி போட்டியா? பெரியமாமா நான் வரேன். டிரைவிங் தெரியாதவெல்லாம் கார் ஓட்டுற மாதிரி லைஃபையே புரிஞ்சுக்காதவெல்லாம் ஏன்டா ஒய்ஃபை செலக்ட் பண்ண வர்றீங்க? தப்புதான். இவள பாடுறா, சொந்த பெரியப்ப நான் இருக்கேன், எனக்கு தெரியாம காதல் பண்ணிட்டு இங்க பார்க்ல வந்து 4 பேர் வர பொது இடத்துல கண்ணீர் வடிக்கிறா. பாடுறா, இவதாண்டா பாரத பெண்மணி. அம்மா பாரத பெண்மணி, பெத்த வயிறு பத்தி எரியுதும்மா. இரு, கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
பெரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி எல்லாம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா பொண்ணு, எதுல சரியில்லைன்னாலும் எலெக்ஷன்லயும் லவ்லயும் மட்டும் செலக்ஷன் கரெக்டா இருக்கணும். இல்லன்னா டெபாசிட்டே போயிடும். சித்தப்பா பேர் என்ன? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை. சரி, வா போய் அவரை பார்க்கலாம். எதுக்கு சார்? கல்யாணம் நிச்சயப்படுத்த. யாருக்கு சார்? உன் சித்தப்பாவுக்கு எனக்கு. முண்டா, உனக்கு இவளுக்கும் தாண்டா. ஐயோ, ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் ஓடுறானே இவன். கவலைப்படாத, உன் சித்தப்பா கிட்ட நான் பேசுறேன். நல்ல காரியம் பேச வந்திருக்கோம். முதல்ல வலது கால தான் எடுத்து வைக்கணும். என்னதான் போட்டாலும் நிதானத்தை மட்டும் இழக்க கூடாது. அதை வச்சுக்க. வலது கால். நீங்க நிஜமாவே எங்க சித்தப்பாட்டு பேச போறீங்களா? என்ன அவனோட தண்ணி போட வந்திருக்க? வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்தா, இதுல கொஞ்சம் ஊத்திக்க. உங்க சித்தப்பா என்ன, அவன் அப்பா ஆஞ்சநேயனே வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கலாம். பெரியப்பா, அவரையாவது நல்லபடியா வாழ விடுங்க. நீங்க போய் கேளுங்க. அப்ப நீ ஊத்திக்க மாட்டியா? நானே தான் ஊத்திக்கணும். இப்படியே தான் எல்லாரும் என்ன கெடுக்கிறீங்க, போட்டு குட்டி தவறாங்க. இனிமே பாரு தைரியத்தை. யாராவன்? சித்தப்பா, சித்தப்பா, வீட்டுல எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டானுங்களா? ஒத்தரையும் காண வேண்டாம். அஞ்சனையா அனுமந்தையா, அஞ்சனையா அனுமந்தையாவா? அவங்களாம் எங்கேயோ ஆந்திராவில் போய் கூப்பிட்டு பாரு. தம்பி, யாரப்பா நீ? தம்பியா? நீங்க என்ன வயசாகுது? 52. நீங்க 53. அண்ணே, நீங்க யார் அண்ணே? தம்பி, இங்க பாமர சிவன் யாரு? பாமர சிவன்? பாமரனுக்கு ஒரு சிவன், பணக்காரனுக்கு ஒரு சிவனா? இங்கே இருப்பது பரமசிவன் தான். அது நான் தான். பரமசிவனா? ஏயா, பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்னையா சம்பந்தம்? அவர் தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தாரு. இத குடி. குடிக்க சொல்லல, குடிக்க சொல்ல. என்னது இது? காசி தீர்த்தம். அப்ப நீ குடி. இல்லை அப்பனே, நீ குடி. இல்லறத்தை வெறுத்து இன்பமாயிரு. ஒண்ணு சொல்லட்டா? என்ன? உன்னை பார்த்தா அசல் பீரு சின்னப்பா மாதிரி இருக்காது. கனிதசமே என்னமா தண்ணி இது? ஒரு காரம் இல்ல, வாசனை இல்ல, ஒரு கிக் இல்ல, வாடனை இல்ல, ஒண்ணுமே இல்லாம அப்படி ஆடுற. ஆடுறது அந்த தண்ணியில இல்ல தம்பி. இந்த தண்ணி உள்ளூர் தண்ணி போட்டிருக்கியா? ஐயோ ஆஞ்சநேயா, அனுமந்தையா, அது என்ன படம்? சீதாராமர் கல்யாண படம். எனக்கு தெரியாது. அது இது பக்கத்திலேயே இன்னொரு சீதாராமர் கல்யாண படத்தை மாட்டணும். இன்னொரு சீதாராமர் கல்யாண படம்? எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது சரி, என் பேச்சு அவனுக்கு புரிஞ்சுது. இத பாரு தம்பி, ஓ அண்ணன் மவ ராமுவுக்கும் என் தம்பி மவ, அவ பேரு என்ன, சீதா, அதெல்லாம் கரெக்டா சொல்லிருவேன். 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அட பாவி, நான் தான். எங்க அண்ணன் மகனை கெடுத்ததுக்கு உன் தம்பி மகன் சீதா தானா? இத பாரு, யார் யாரை கெடுத்தாங்கன்னு டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் கத்திரிக்காய் முத்தி கடத்தலுக்கு வந்துருச்சு. பொழுதோட வியாபாரத்தை முடிக்கிறது தான் முச்சால்தனம். உன் வீட்டு கத்திரிக்காய் இருக்க ஏன் கடதான கிடைச்சது? முடியவே முடியாது. பிரம்மச்சரியத்தை பத்தி ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ற இந்த பரமசிவம் தான் பையனுக்கு கல்யாணம் பண்றதாவது அபச்சாரம், அபச்சாரம். இத பாரு, ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் ஒரு விதமா செய்யணும், உன் சொந்த வாழ்க்கைய வேற விதமா நடத்திக்கணும். அப்பதான் நீ பெரிய மனுஷன் ஆக முடியும். என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். காவியுடை, நெத்தியிலே பட்டை, கழுத்திலே உத்தராட்ச கொட்டை. நீங்கள் யார் சுவாமி? உங்க மகன் ராமுன்னு சொல்லுங்க. சொல்லல சாமி. கூப்பிட்டு கேளுங்க. கேட்க. ராமு, ராமா, கூப்பிட்டீங்களா சித்தப்பா? ஐயா உன்னை தேடி வந்திருக்காரு. இவர் யாரு? அதான் சித்தப்பா, நான் நேத்தே சொல்லல நம்ம வீட்டு சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வருவான்னு. சமயக்கார பய எனக்கு சமமா வந்து உட்காரனே. உட்கார்ந்தா என்னங்க? அட உட்கார்றதுல என்னங்க தப்பு? கேவலம் கார் ஓட்டுற டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறான். காலமெல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன். நீயா? சமைச்சு போட போறேங்க. நான் உட்கார்ந்தா என்னங்க தப்பு? ராமு, என்ன இப்படி பேசுறான்?
சித்தப்பா அவன் எப்பவுமே இப்படித்தான் வெளிப்படையா பேசுவான். நம்ம எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டா பேசுற முட்டாள் முட்டாள். டேய், உன் பேர் என்ன? என் பேர் சங்கருங்க. என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியுங்க. 2 சொல்லு. உங்களுக்கு 52 வயசாயிருச்சு. இதுவரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க. பிரம்மச்சரியத்தை பத்தி 10 புஸ்தகம் எழுதிருக்கிறீங்க. அது விக்கிதோ விக்கலையோ அத பத்தி கவலைப்படல. 11வது புஸ்தகமும் எழுதிட்டீங்க. அது அச்சாயிட்டு இருக்குன்னு சொன்னேங்க. அப்படியா? பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதின புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறியா? ஓ, தூக்கம் வரலன்னா நிச்சயம் அதைத்தாங்க படிப்பேன். அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு. என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவதாசன் வச்சுக்க பிரியப்படுறேன். இனிமே நீங்க தாங்க எனக்கு குரு. என்னங்க என்ன செஞ்ச? உங்க காலை தொட்டு கும்பிட்டேங்க. இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சு. ராமு எங்கேயோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சுட்டு எனக்கே சிஷ்யனா வந்துட்டான். குருவையே நேர்ல பார்க்காத ஏகலைவன் மாதிரி. துரோணர் மாதிரி கட்டவரில் கேட்க மாட்டீங்களே? தப்பு செஞ்சா தலையே கேட்பேன். தலே நான் அப்படி நடக்க மாட்டேங்க. பையா, ஐயா, இன்னையிலிருந்து நீ சமயக்கார மாத்திரமல்ல, என்னுடைய பரமானந்த சிஷ்யன். ஓய்வு நேரத்துல ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயாக. திருத்தத்தாங்க வந்திருக்கிறேன். சந்தோஷம். உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா? உண்மையே சொல்றேங்க, வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும். இந்த வேலை தான் சுத்தமா தெரியாது. பின்னையே இந்த வேலைக்கு வந்தீங்க? உங்க வீட்டுல இந்த வேலை தானங்க காலியா இருந்தது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல கத்துக்குருவேன். ஏடா சங்கர், சாப்பாடு ரெடியா? ஆயிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது, சமைக்க தெரியாதவரை போய் சமையல் வேலைக்கு வச்சிருக்கேன். நாம எப்படிதான் சாப்பிடுறது? என் கல்யாணம் நடக்க வரைக்கும் நீ பட்னி கடை. நான் இருப்பேன், சித்தப்பாவை எப்படி சமாளிக்கிறது? உங்க சித்தப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா வச்சிருக்க? சாம்பார். ஆமா, ரசம் வைக்கல? இதையே மேலாக எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா சாம்பார், வத்த வச்சா வத்த குழம்பு. இப்ப சாப்பிடலாமா? ஓ, சாப்பாடு ரெடி. சித்தப்பா